கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் அதுல 10ஆம் வசனம் கூட வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா என்னிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதவே அப்படியே செய்து இந்த பூமியிலே நமக்காக வந்து பிறந்து மரித்து உயிர் தெழுந்து இனி உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு? அன்பிலே என்ன பண்ணாரா? நிலைத்திருந்தான். தேவன் எப்படி இருக்காராம்? ஆண்டவர் எப்பவுமே கோபமா இருப்பாரா? எப்பவுமே நம்ம இல்லைங்க, அவர் அன்பாகவே இருக்கார். தேவன் எப்படி இருக்காரா? அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்ன பண்ணுமா? சகல பாவங்களையும் மூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில இருக்கிற இங்கே நான் இது என்ன நம்ம ஆண்டவர் சொல்றாருன்னா, அன்னைக்கு நிலைத்திருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு அருமையான தேவனுடைய இதுலையுமே என்ன பண்ண நிலைத்திருக்கம்ல. ஒரு சரியான இடத்துல நிலைச்சிருக்க முடியல, சரியான ஒரு வேலை நிலைச்சிருக்க முடியல, ஒரு சைன் மைண்ட்ல என்ன நிலைச்சிருக்க முடியல, தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, தேவையில்லாத காரியங்கள் நிலைச்சிருக்க முடியல. அப்ப அன்பில என்ன நீங்க பூரணப்படல, தேவனுடைய அன்பில நீங்க உட்காரல. இன்னைக்கு உலக அன்பு எத்தனை ஏமாற்றும், உலக மாயங்கள் நம்மளை ஏமாற்றும். சோத்திரம். ஆனாலும் தேவனுடைய அன்புக்கு சோத்திரம் மாறாக எதுவுமே என்ன பண்ண, தேவனுடைய அன்புக்கு ஈடு இந்த பூமியில எத்தனை வந்தாலும் என்ன பண்ண ஈடவே ஆகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அப்ப தேவனுக்குள்ள ஒரு மனுஷன் நிலைத்திருந்தா அவன் என்ன பண்ணுவானா? கனி கொடுக்க ஆரம்பிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஏன்னா ஒரு செடி வருமா, அப்ப அது கனி கொடுக்குறது அதனுடைய சுபாவங்கள் இயேசு கிறிஸ்துவை போல சுபாவங்கள் என்ன பண்ணும்? அவருக்குள்ள மாற ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு என்னுடைய திவ்ய சுபாவம் அப்படின்னு சொல்லப்படும். எனக்கு அருமையாது. இன்னைக்கு எத்தனையோ சுபாவம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 40 வருஷம் எத்தனை வருஷமானாலும் அந்த சுபாவங்களை மாறாமன்னா அப்ப அன்புக்குள்ள நீங்க சரியா இல்லை. அப்ப தேவனை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சில பார்த்தா உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுபாவங்கள் மாறும் பொழுது தேவனுடைய திவ்ய சுபாவத்தை இயேசு கிறிஸ்துவையே கவனித்து பாருங்கள். அப்படி நீங்க கவனிச்சு பார்த்து என்னுடைய சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவசத்தை உங்களை வந்துச்சுன்னா எப்படி இருக்கீங்க? நீங்க நிலைத்திருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு நிலைத்திருக்கும்படி அங்கெங்க நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசு பரிசுத்த ஆவியான பார்த்தீங்கன்னா அங்கேங்களா அவர் சொன்னபடி என்ன பண்ணாரு? அவர் நிலைத்திருந்து இந்த பூமியிலே சரியான ஊழியத்தை செய்து முடித்து பிதாவின் வலது வருஷத்திலே நிலைத்திருக்கிறார், வீற்றிருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு? சொன்னபடி செய்கிற ஆண்டவர். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் இந்த தடுமாற்றங்கள் நிலைத்திருக்க முடியாதுன்னா நம்ம சரியா நம்மள வேறுன்றப்படாம இருக்கு. நம்ம சுபாவங்களை மாறாதுன்னா சில பேர் நம்ம சரி அந்த பாவத்தில் நிலைச்சிருப்பாங்க, இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, இயேசுவை பின்பற்றுவாங்க. ஆனாலும் அந்த சுபாவம் அந்த பாவத்தின் விடுதலை பெற முடியாம என்ன பண்ணுவாங்க? அந்த பாவத்தின் அப்ப இருந்து நிலைத்திருக்க அது வெளியே வரும் பொழுது தேவனுடைய அன்பில தேவனுடைய வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த தீமைகள், அந்த பாவங்கள் உங்களை விட்டு நீங்கிறதா. அப்ப ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா உதவி செய்ய தேவன் எப்படி இருக்காரா? நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படி இல்லை, வல்லவரா இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன், வாழ வைக்கிற தேவன், வழிநடத்துகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், நிலைத்திருக்க பண்ணி தேவன், நிலைத்திருந்து நீ கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். சோதரம். ஒரு மரத்தை அங்கேயும் பிடிச்ச ஒரு இடத்த வச்சா தான் அனுப்பணும், அது சரியா வளரும். அது என்ன பண்ணா? அதே தேவனுக்கு நீர் பாய்ச்சுகிறார். அதிகாலையிலே தேவனை நீர் பாய்ச்சுவார். அப்ப ஒரு மேல தேவனுடைய அன்பு இருந்தா அவன் பாவம் செய்யறதுக்கு யோசிப்பான். பாவம் செஞ்சுட்டானா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படியாவது வெளியே வந்துடணும், நான் தேவனுடைய அன்புல நிலைச்சிருப்பேன். கர்த்தருக்கு பயமுண்ட. அந்த கெட்ட குமாரன் பாருங்க, எத்தனையோ நிலைச்சு வீட்டுல ஒரு நாள் நிலைச்சிருக்க முடியல, அங்கெங்க ஓடுறான் அங்கங்கிட்டு ஓடுறான். கடைசியில் பண்ணுவான், தகப்பனுடைய பணத்தெல்லாம் வாங்கிட்டான் பண்றான், வெளியே போய் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். கெட்ட குமாரன் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டான். கடைசியில சாப்பாட்டு வழியில பண்ணி சாப்பிடுற தவிட்டு கூட அவனுக்கு எல்லாம் கிடைக்கல. கர்த்தருக்கு சோத்திரம். கடைசியில் அந்த என் அப்பா வீட்டுல அன்பாக என் அப்பா அந்த வளர்த்தாரு, அவர் இருந்தா நிலைச்சிருந்தா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வேளை சாப்பாடாவது கிடைக்குமே. எத்தனையோ வேலைக்காரருக்கு எங்க அப்பா சாப்பாடு படையில இருக்கிறாரு, நான் போனா எங்க அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாரான்னு சொல்லல, என்னாலும் பரவாயில்ல, நான் ஒரு வேலைக்காரனா போய் எங்க அப்பா வீட்டுல நிலைச்சிருக்கிறேன்னு சொல்லி ஓடி வர்றான்.
அப்பா அப்பா அவனை கட்டி அணைத்து ஒரு விழா கொண்டான ஒரு அந்த இடத்துல அவன் நிலைத்து மறுபடியும் அந்த நிலைத்து தேவன் அன்பு நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தினை திரும்பி வாங்க, ஆண்டுடைய ஓடி வாங்க. இவர் நிச்சயமாக உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். அன்பிலே பூரணப்படுவாங்க. தேவனுடைய அன்பு பயத்தை வாழ்க்கை எல்லா பயத்தையும் புறம்பே கொள்ளும். எல்லா வியாதி எந்த சத்துருவின் போராட்டம் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை நீங்க அதிகமா எதோ நேசிச்சு அப்ப அது ஆண்டவரோட நீங்க எதையும் நேசிக்கூடாது. தேவனுக்கு முதல்ல அன்பு காடுக்கு தான், அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும். முதல்ல நீங்க தேவனுக்கு அன்பு செலுத்தாம வேற எதாவது அன்பு செலுத்தினா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவனோட அன்பா இருப்போம், நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த தகப்பனே, அன்பிலே நிலைத்திருக்க இது உதவி செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.